ஆனால் செம்ம மோசங்க அந்த ரோடு. எந்த காலத்தில் ரெடி பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு தெரில. வீஸ்ட்ராம் வந்து 110லேயே ஓட்டின எதுக்கு தெரியுமா? பெட்ரோல் பிளிங்க் ஆகி 40 கிலோமீட்டர் ஆச்சு. வந்துட்டார் கிட்ட வரார். ஓல்டன் Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்றைக்கி ஒரு 2 days ரைடு மட்டும் கிளம்புறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் அந்த ஓசூர்லேருந்து அரௌண்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகிறோம். அதே மாதிரி எந்த வண்டியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைப்புள்ள வண்டி எடுத்துன்னு தான் போகிறோம். அதே மாதிரி இந்த குரூப்பில் வந்து மொத்தம் வந்து 4 பைக்கு 5 பைக் வருது. பட் ஆனால் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் எனக்கு தெரியல. நான் போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அங்கே 2 ஃபால்ஸ் இருக்கான். மெயினாக அந்த ஃபால்ஸு அந்த லொக்கேஷன்லாம் அப்படியே போய் பார்க்குறதுக்காக தான் இப்போ கிளம்புறோம். இப்போ வண்டியை வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 ஆயிடுச்சு. இன்னொரு 2 to 3 மினிட்ஸில் அப்படியே வண்டியை வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே பெட்டர்மா. ஓகே ரைட், கிளம்புவோமா? வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு, கிளம்ப வேண்டியதான். 5:30க்கு அங்கே வர சொன்னாங்க. டைம் கரெக்டாக 5:20 ஆகுது. பூந்தமல்லி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். ரைட். ஆமா, இது ஏதோ ஒரு ஊர் பேர் ஒன்று சொன்னாங்கங்க. என்னது அந்த ஊர் பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க. மெயினாக வந்து இன்றைக்கி போயிட்டு வந்து கரெக்டாக ஒரு லஞ்ச் வந்து ரூமில் தான் சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ரெசார்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். லஞ்ச் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் டைமில் வந்து அப்படியே கொஞ்சம் சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் தான் வந்து ஃபால்ஸ் போகிறோம். நாளைக்கு மார்னிங் வந்து ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் அப்படியே கிளம்பி வந்துட வேண்டியதான். அரௌண்ட் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் அந்த அதுக்குள்ளே தாங்க இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா KFC கிட்ட வர சொன்னாங்க. வந்தாச்சு. இப்போ தான் கால் வந்தது. பின்னாடி சிக்னல் கிட்ட தான் இருக்காங்களாம். சரி, நம்ம க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு ரெடியாக இருப்போம். வந்த உடனே அப்படியே பறந்துட வேண்டியதான். ஓகேவா? எங்கே இருக்காங்க? சிக்னல் பாஸ் ஆகிடுச்சு, இன்னும் வரலையா? வெயிட் பண்ணுவோம், வரட்டும். வந்தோடனே அப்படியே கிளம்பலாம். இப்போ வந்து என்னென்னா, வேலூர் தாண்டினோடனே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிப்பார். அவரோட லொக்கேஷன் போட்டாச்சு. இன்னும் ஒரு 44 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் இங்கேருந்து. இப்போ தான் வந்து இந்த ரோட்டில் இது செகண்ட் டோல். இது வந்து என்னது, வாணியம்பாடி டோலா ஏதோ ஒரு டோலுங்க. அந்த பூந்தமல்லி ரோட்லேருந்து இது செகண்ட் டோல். இப்போ கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 43 கிலோமீட்டர்ஸில் 3வது பர்சன் ஜாயின் பண்ணிப்பார். பின்னாடி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓசூர்கிட்ட வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார். ஸோ டோட்டலாக வந்து 4 பேர் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நிற்பாட்டுவாங்க. ரைட். இப்போ தாங்க ஒரு நல்ல ரோட்டுக்கே வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் அந்த 90 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசம். டேக் டைவர்சன் தான். அப்படியே சர்வீஸ் ரோடு எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ தான் அழகாக வந்து ஒரு சைடுக்கு வந்து 3 லைன் ரோடு. ஸோ 6 லைன் ரோடில் இப்போ ஜம்முன்னு அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் செம்ம மோசங்க அந்த ரோடு. எந்த காலத்தில் ரெடி பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோடு கம்ப்ளீட்டாக ஒர்க் முடியறதுக்கு இன்னொரு 3-4 இயர்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபாஸ்ட்டாகவே நடக்க மாட்டேங்குதுங்க அது ரோடு வேலை. அதே மாதிரி இந்த ரோட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது தார் ரோடு. அங்கேயும் தார் ரோடு இருக்குது. பட் எப்படி இருக்குன்னா, அந்த தார் ரோடுக்கு மேலே ஒரு மேடு மாதிரி தாரை கொட்டி வச்சுருப்பாங்க. டங்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ தான் இது செம்ம ரோடு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நறுக்குன்னு இருக்கும் ரோடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்து இன்னொரு 1.6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 3rd ரைடர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு. 3rd ரைடர் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் 4th ரைடருக்கு வந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் போகணும். அது வந்து கிருஷ்ணகிரி கிட்டேயா எங்கேயோ வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு போல். அதனால் வந்துட்டு இப்போது இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். நம்ம 1 கிலோமீட்டரில் போயிட்டு அவரை போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். பிரேக் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து 7:30 ஆகுது. மேக்ஸிமம் வந்து இன்னொரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிற்பாட்டுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அப்படியே போகிறதில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ரைட், நம்மளோட ஃபஸ்ட் ரைடர்கிட்ட வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. பார்த்தீங்கன்னா டீ பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டு ஆச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் ஓசூர் ரூட்டில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா நமக்கு வந்து இது வருமா, ஒரு சரவணா பவன் ரைட் சைடில் வருமா. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு. சரவணா பவன் பாருங்கள், இது முருகன் இட்லி. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொன்னாங்க.
இவங்க வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 ஹவரில் 110 கிலோமீட்டர்ஸ்ன்னாங்க. வெர்சஸ் ஓடிடும், நம்ம வண்டியும் ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ரோடு செம்மையாக இருக்கும். இதுனா இந்த சார்ஜர் வேறு என்னங்க இது, ஒரு பள்ளத்தில் விட்டால் டொயின்னு அதுவே சார்ஜ் ஆகுது ஆஃப் ஆகுது, சார்ஜ் ஆகுது ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி ஆகுது. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாலே வந்து டக்குன்னு கேமரா ஆன் பண்ணதாங்க தோணுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ரோடுக்கும் இந்த மலைக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. எப்போ வந்தாலும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இந்த மலையெல்லாம். அதனால தான் எப்போவுமே இங்கே வந்தோடனே இந்த கேமரா ஆன் பண்ணிடுறது. அது தென்னைமரம் தோப்பு, அழகாக தென்னைமரம் தோப்புலலாம் உள்ளே உட்காரலாம். நல்லா நிறைய தோப்பு இருக்கிற இடமா பார்த்து இந்த மாதிரி மலைப்பகுதி பக்கம் அப்படி போய் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு இருக்கும். போட்டு ஒரு கைத்துக்கட்டில் போட்டு படுத்தோன்னா அப்படியே சொர்க்கமே கண்ணு முன்னாடி வந்து போகும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக மலை, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இந்த மாதிரி இடத்துல உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வெயிலே தெரியாதுங்க, ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் பிளான் பண்ணுவோம். சும்மா ஒரு நாள் என்ன பண்ணோம், ஒரு ரைடு ஒன்று எப்படி பிளான் பண்ணோம்னா, அப்படியே நார்மலாக அப்படியே கூட்டாமல் டெஸ்டினேஷன்லாம் வைக்கக்கூடாது, இப்படியே போகணும். இது நல்லா இருக்கா, சரி வண்டியை உள்ளே போட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அப்படியே உள்ளே உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ரைடு பிளான் பண்ணணுங்க. டெஸ்டினேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இருட்டுற ஸ்டேஜ் வருதா, அதுக்கப்புறம் அந்த டைமில் ஒரு இருட்டுறதுக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி வந்து டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஓடி போயிடணும். நான் அந்த மாதிரி ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸு. அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் டபுள்ஸில் வந்தாருன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அவர் வந்து நல்லா கேமராலாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி டைமில் போக சொல்ல வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாங்க. அப்படியே விதவிதமான ஷார்ட்ஸில் நிறைய கிளிப்ஸ் கலெக்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணுவோம். அது வந்து ஒரு 2 மாதம் டைட்டாக இருக்கும் ஒர்க் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் நவம்பரில் வேணால் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி அப்படியே யார்தான் சப்ஸ்கிரைபரும் யார்தான் வந்தாங்கன்னா அவங்களையும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு 3 days 4 days ரைடு ஒன்று பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. செம்ம ரைட் பண்ணுறதுக்கான சூப்பர் கிளைமேட்டுங்க இது. அப்படியே லைட்டாக சில்னஸ் இருந்ததா, அப்படியே க்ளவுஸை கழட்டி அப்படியே ஃப்ரண்ட்டில் மாட்டி விட்டுட்டு நான் பாட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கேன். சில்னஸ் நல்லா ஏறுது கையில். இப்போ சும்மா அது ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அடிக்குது. ஏதோ மைல்டான துளி தண்ணி உள்ளுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மைல்டாக இருக்குது தண்ணி, அதை கையில் அடிக்கிறது தெரியுது. ஐயோ வழி விடுங்கப்பா. கிருஷ்ணகிரி வந்தாச்சு. ரைட்டு டுவர்ட்ஸ் ஓசூர் ரூட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் வர சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ஃபுல்லாக 110 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் அவங்கள பிடிக்க முடியவில்லை. ஏன் இது வந்து நான் இப்போ வந்து 110லேயே ஓட்டினேன். எதுக்கு தெரியுமா, பெட்ரோல் பிளிங்க் ஆகி 40 கிலோமீட்டர் ஆச்சு. அதனால தான் 100 110 100 110 இதே ரேஞ்சில் ஓட்டிகிட்டு வந்தேன். அது இடையில வந்து ஒரு 130 140 இந்த ஸ்பீடு ஓட்ட ஆரம்பித்தப்புறம் தான் வந்து சொதப்பிடுச்சு. இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஆகும் ஹோட்டலு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கான். ஓ தெய்வமே, 8 கிலோமீட்டர் போயிடுவியா நீ? 8 கிலோமீட்டர் எப்படியாவது என்னை கூட்டு போய் சேர்த்துரு, இல்லைன்னா வந்து டோ பண்ணுற மாதிரி ஆகிட போகுது. அப்போ வந்து 100 110 120 வரைக்கும் நம்ம இந்த ஸ்பீடில் ஓட்டினா ஈஸியாக இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் ஓடிடுதுங்க பெட்ரோல் பிளிங்க் ஆகிற டைம்லேருந்து. இப்போ இந்த ஒரு 8 கிலோமீட்டரும் போயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல்னா அப்போ நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் வந்து எம்டிஆர் வரைக்கும் ஓட்டி பார்க்கணும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கேரி பண்ணிட்டு இந்த இதை பிளிங்க்லேருந்து எவ்வளோ காலி ஆகுதுன்னு பார்க்கணும். 100 to 120 இந்த ஸ்பீடில் ஓட்ட சொல்ல. ஓகேவா? அது ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. முருகனிக்கில் இங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்து பிரிட்ஜு கீழே இப்போ யூட்டர்ன் பண்ணிட்டு வரோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ரவுண்டு பிரிட்ஜு கீழே வந்து முருகனிக்கிளி அதுவும் இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்படி போய் யூட்டர்ன் பண்ணணுமா, இல்லை இப்படியே ராங் ரூட்டில் கொஞ்சம் தூரம் தான் இப்படி வந்தோன்னா இப்படியே போயிட்டு இந்த பக்கம் பைபாஸ் ஏறிடலாம். இங்கே தான் ஏதோ பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்க. முருகனிக்கிளி மட்டும் தான் இருக்குது, பெட்ரோல் பங்கை காணும். 50 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க பிளிங்கில். நான் எப்போவுமே 20லேருந்து 30 கிலோமீட்டருக்கே பதறிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்து 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். குரூப் பண்ணோன்னே பிரச்சனை இல்லை, 3 வண்டி இருக்குன்னொன்னே தைரியமாக போகலாம். ஏன்னா வந்து காலி ஆச்சுன்னா கூட டக்குன்னு டோ பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். சோலோவாக போசில் பயந்து போடுவேன். இப்போ வந்து 2 வண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறனால பிரச்சனை இல்லை. அவங்களால டோ பண்ண முடியலன்னா நான் ஈஸியாக டோ பண்ணிடுவேன். சரி இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்ல கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருகனிக்கிலேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இந்த அப்படியே ராங் ரூட்டில் சொன்னால ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து இந்தியன் ஆயில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு இந்தியன் ஆயிலில் டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த பேட்ரி காருக்கெலாம் சார்ஜர் போடுவாங்களா, அந்த சார்ஜ் இருக்குது பாருங்கள். EV1 EV2 ரியர் சைடு பார்த்தீங்களா. இதெல்லாம் இப்போ அங்கங்கே எல்லா பெட்ரோல் பங்க்கில் ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி ஹைவேஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேட்டரி கார்லாம் விற்க ஆரம்பிச்சிச்சுல்ல, அதனால் இப்போ இந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க போல். ஆனால் 2 யூனிட் தானே வச்சுருக்காங்க. நிறைய கார் வந்தால் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க சார் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார், அப்படியே மாற்றி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓசூரில் வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் ஜாயின் பண்ணோடனே ஓசூர்லேருந்து ஏதோ ஒரு லிஃப்ட் ஒன்று உள்ளே போகுமா, அந்த ரோடு ஃபுல்லாகவே சீனிக்காக இருக்குமா, அந்த இடத்துல ட்ரோனை பறக்க விட்டு வீடியோ எடுக்கலாம். ஓகேவா? ரைட். இதில் ஏதாவது பங்கு பக்கத்துலேயே வந்தால் நல்லது. 1 கிலோமீட்டரும் ஓகே, 1 கிலோமீட்டரில் பங்க் வருதான். ஓகே, இப்போ வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. 1240க்கு பிடிச்சது, 11.89 லிட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், ட்ரிப் 2 வந்து 0 பண்ணி அடுத்த டேங்க் ஃபில்லுக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் பிடிக்குதுன்னு பார்ப்போம். ட்ரிப் 2 0, ஏன்னா அடுத்தது வந்து அது எவ்வளோ பிடிச்சிக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஃபுல்லாக சுற்றி வர அப்படியே மலை தாங்க. ஏதோ மலைக்கு நடுவில் அப்படியே போகுது பாருங்கள் ரூட்டு. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை, இந்த சைடு எல்லா சைடும் மலை. அப்படியே மலைக்கு நடுவில் அப்படியே ரோடு இப்படி லெஃப்ட் பெண்ட் ஆகுது. செம்மையாக இருக்குது இந்த இடம். பாருங்கள் செடி எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. மலை மேலே எல்லாம் பாறாங்கல் தான், பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருக்குது. ஆனால் செடி எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். ஓசூர் லெஃப்ட்டு 0.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ பைபாஸ்லேருந்து சர்வீஸ் ரோடு இறங்கியாச்சு. இங்கேருந்து 70 கிலோமீட்டரா 80 கிலோமீட்டரா வரும் எங்களோட ரூம் எடுத்துருக்க இடம். ஓகேவா? அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, இப்போ நாங்கள் வந்து என்ன தேடிட்டுருக்கோம்னா, 4வது ரைடர் ஓசூர்கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன்னாரு. எந்த இடம்னு தெரியலையே. சரி நில்லுங்க, எல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். ரைட், அடுத்த ரைடர் இங்கே இருக்கார். ஆமாடி, அப்படியே ஒரு இளநீ கடை இருக்குது, இளநியை ஒன்று போட்டுட்டு கிளம்பலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இளநீ பிரேக் முடிச்சுட்டு கிளம்புறோம். இன்னும் ஒரு 2 hours 3 minutes 83 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. போகலாமா? இப்போ அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே உள்ளே போகணும். ரைட், எல்லோரும் வந்தாச்சு, கிளம்பலாம். 4th ரைடர் வந்து இன்டர்செப்டர் 650 அதில் வந்திருக்காரு. வாங்க அப்படியே பொறுமையாக உருட்டுவோம். 2 hour தான் கூகுள் மேப்பே காட்டுது. அப்படியே போகிற வெளில சீனிக்காக ரூட் இருந்ததுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸில் போய் ரூமில் போய் செட்டில் ஆகிடலாம். இப்போ கரெக்டாக டைம் ஒரு 12 o'clock ஆக போகுது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 80 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 1 hour 50 minutes தான் டைம் காட்டுது கூகுள் டைமு. பட் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்படி ஊருக்குள்ளேருந்து தான் அங்கே போகுது. 80 கிலோமீட்டர்ஸ் எப்படி 1 hour 50 minutesல ஓட்ட முடியும் இந்த ஊருக்குள்ளே? எனக்கு அதான் புரியல. ஏதாவது மேப்புக்கு இப்போ ஏதாவது தப்பாக காட்டுதா? எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ரோடு இப்படி தான் இருக்குது. ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 1 hourக்கு 40 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடு தான் வருது. பட் ஒரு வேளை வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா சுத்தமாக டிராஃபிக் இருக்காதான் இருக்கும். நான் சில ஊர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜங்ஷனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா 2 hours 80 கிலோமீட்டர்ஸ் போக முடியாது. இந்த மாதிரி ஊர் சைடில் ஓட்ட சொல்ல எனக்கு தெரிஞ்சு ரோடு ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், ஏதாவது நல்ல லொக்கேஷன் இருந்ததுன்னா ஸ்வைன்னு ட்ரோனை பறக்க விட்டுட்டு ஒரு 2-3 ஃபுட்டேஜ் எடுப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஃபாலோ மீ ஆப்ஷன் ஒன்று போட சொல்லியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம ரூம் சைடு கிட்ட போக சொல்ல வந்து ட்ராக் மீ ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை போட்டு விட்டுட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, ட்ரோன் ஓனரை சொல்லியிருக்காரு. அந்த ஃபுட்டேஜை ஒன்று எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்க சொல்ல. அதுக்கப்புறம் நமக்கு ட்ரோன் வந்து டிசம்பர் வந்துடும். டிசம்பர்லேருந்து நம்ம வந்து ட்ரோனை வந்து பிச்சு மேய்ஞ்சிடலாம். ஓகேவா? நமக்கு வந்து டிசம்பர் 2nd வீக்கில் ட்ரோன் கையில் இருக்கும். ட்ரோன் மட்டும் இல்லை, கோப்ரோவில் வந்து 11 லான்ச் ஆகுதுன்னாங்க. ஸோ மேபி 11 லான்ச் ஆயிடுச்சுன்னா 11 வரும். அப்படி நவம்பருக்குள்ளே 11 லான்ச் ஆகலைன்னா எனக்கு 10லேயே வந்து 2 கோப்ரோ வந்துடும். கோப்ரோ சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டர் எடிஷன் சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த எடிஷன் ஒன்றும் நார்மல் கோப்ரோ 10 ஒன்று கேட்டிருக்கேன். ஸோ 2 கோப்ரோ, ஒரு இன்ஸ்டா 360 அது ஒன்று, X2 அதான் ஒரு வருங்க. ஒரு நிறைய ஐட்டம் வரும். டிசம்பர் நிறைய அன்பாக்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட், பார்க்கலாம். இப்போ வந்து கோப்ரோ சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் கம்மியாயிடுச்சு. சார்ஜ் போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
Trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey. இந்த மாதிரி ரூட் இருக்கிறனால தான் வந்து கூகுள் மேப் வந்து 2 ஹவர்ஸில் 80 கிலோமீட்டர்ஸ் காட்டியிருக்கு. ஏன்னா ஈஸியாக வந்து 70-80 மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தான் கூகுள் டைம் அப்படி காட்டியிருக்கு. இந்த மாதிரினா நம்ம வந்து அழகாக 1 ஹவரில் போயிடலாம் 80 கிலோமீட்டர்ஸ். As you fade away, as you fade away. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் லொக்கேஷனில் இருக்கிறவங்க. மேலே க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. கீழே ஒரு 30-50 தென்னை மரம் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக காலி இடம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேக்குங்க, செம்ம பெரிய லேக் ஒன்று இருக்குது. என்ன ப்ரோ ஒன்றா பறக்க விட்டுட்ருக்கீங்க? சீக்கிரம் ட்ரோனை பறக்க விடலாம். Drone shot in 3, 2, 1. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது இதுவும் வரும் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். ட்ரோன் ரொம்ப பொறுமையாக வந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்க, அந்த இடத்துல வருது. தென்னை மரத்தெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு வராரு, நம்மகிட்ட வராரு. வந்துட்டார் கிட்ட வராரு. ஓல்டன் கிட்ட வா. லேண்டிங் இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ப்ரோ. லேண்டிங் இது ரைட்டு. அந்த பக்கம் எங்கே ஆடிட்டு போகுது? ஐயோ நம்மள ஒரு போட்டோ எடுக்கணும்ல. ட்ரோன் டக்குன்னு சைக்கோ வந்த மாதிரி அந்த பக்கம் ஓடி போகுது. சக்சஸ். கையிலேயே வச்சுட்டு இங்க லேண்ட் கொடுப்போம், இங்க பண்ணுவோம். அது கொடுத்தோடனே அது ஆஃப் ஆயிடுமா? சில பேர் இப்படி கவுத்துவாங்க ட்ரோனை. இல்லை, நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ட்ரோனை இப்படி பிடிச்சிட்டு இப்படி கவுத்திடுவாங்க, ஆஃப் ஆகிடும். அது எப்படி? அதுவும் இருக்கு ஆப்ஷனு. அது எனக்கு தெரிஞ்சு இல்லை, அது எனக்கு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அப்படியா? திருப்பி அதுக்கப்புறம் ட்ரோன் ஓடாது. நினைக்கிறேன் டெஸ்டிங் பண்ணாதான் அடுத்தது நம்ம ட்ரோன் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும். பரவாயில்லைங்க, நல்லா தாங்குது லோடு. நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ காற்று, சரியான காற்றுங்க. ஆனால் செம்ம காற்று. அந்த காற்றுலேயே வந்து ட்ரோன் பக்காவாக போயிட்டு வந்துடுச்சு. சரி வாங்க, இங்கேருந்து க்ளவுட்ஸ் நல்லா மூவ் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம் லேப்ஸும் போடுவோம். ஓகேவா? ஏதோ ஒரு செக் போஸ்ட் இருக்குது, காவேரி நார்த்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. 2 வீலர் மடக்கி என்ன கேட்க போகிறாங்க? இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்டு இங்கேயும் வந்து 20 ருபீஸாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஹோட்டல் மயூரா சங்கமம்.